என்னுடைய அம்மம்மா சின்ன வயசில் சொன்ன ஒரு விஷயத்தை அப்படி கடத்திட்டு போகிறேன். ஒருத்தன் ஒரு புறா வளர்த்தான், நான் பெருங்கூட்டம், சரியா? புறா வளர்த்தான். புறாவுக்கு சொல்லி கொடுத்தான், இங்கே பாரு, நான் உனக்கு எல்லாமே சரியாக உன்னை வளர்த்து வச்சுருக்கேன், ஆனால் நீ பாதுகாப்பாக இல்லை. நான் உன்னை வளர்க்குறது ஒரு காட்டு பகுதியில் ஏதோ எனக்கு தோணுச்சின்னு நான் வளர்க்குறேன். ஆனால் உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒரு நாள் ஒரு வேடம் வருவான், சரியா? எல்லாரும் சொல்லுங்க. நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வேடன் வருவான். உனக்கு முன்னால் விதைகளை தூவுவான், விதைகளை தூவுவான். ஆனால் நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க, நாங்கள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க எல்லாரும். டெய்லின்னு ஒரு தடவை வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சா? ஒரு நாள் வேடம் வந்துட்டான். புறா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே விஷயத்த சொல்லிச்சு. வேடன் வருவான், அவன் விதையை தூவினான், விதையை தூவினான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், விதையெல்லாம் சாப்பிட தொடங்கிடுச்சு. மறுபடியும் சொல்லிச்சு, வேடன் வருவான், விதைகளை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம் சொல்லிச்ச. அவன் வலையை விரித்தான். வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வலை விழுந்துருச்சு. அப்படியே மொத்தமாக தூக்கிட்டான். மொத்தமாக பட படன்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லுது, வேடன் வருவான், விதையை தூங்குவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். அந்த கதை எப்படி முடிச்சார் தெரியுமா? தொலை தூரத்தில் அவன் நடந்து போனான். புறாக்களின் தேய்ந்த குரல் காடு முழுக்க கேட்டுக்கொண்டிருந்தது. வேடன் வருவான், விதையை தூவான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வெறும் சொல்லினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது.